ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே ஒரு மாதிரி மழை வர மாதிரி ஒரு சூப்பர் கிளைமேட் இருந்துச்சு. ஸோ அப்படியே சும்மா அப்படியே ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு வேடிக்கை பார்த்துட்டே ஒரு காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 5 days ஆஃபீஸ் இருக்கிறதுனால வீட்டில் நிறைய வேலைகள், க்ளீனிங் ஒர்க்ஸ் முக்கியமாக செய்ய முடியறதில்ல. ஸோ இந்த சாட்டர்டே சண்டேயில் தான் அதுக்கான டைம் கிடைக்குது. இது எல்லா ஒர்க்கிங் உமனுக்கும் இருக்கிற ஒரு கண்டிஷன்ஸ் தான். அதனால் சாட்டர்டேவாக இருந்தாலுமே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துச்சி இந்த வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பித்தா தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் மற்ற நேரத்தில். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி விளக்கி வச்சிருந்த பாத்திரத்தெலாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒட்டடை அடிச்சுட்டு கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு செய்யணும், அந்த வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தோசையும் இட்லி சாம்பாரும் தாங்க வச்சுருந்தேன். காலையிலேயே கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு எல்லாமே கொடுத்து விட்டுட்டேன். எனக்கும் 2 தோசை எல்லாம் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லிக்கு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு ஆனால் நான் அரைக்க மாட்டேன், மேடாக்கா அரைச்சி கொடுப்பாங்க ஈவினிங். ஒரு படி இட்லி அரிசி, அது கூட 1/4 படி பச்சரிசி சேர்த்து ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 படி உளுந்து ஊற வச்சுக்குவேன். கொஞ்சம் வெந்தயமும் ஊற வச்சிட்டேன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஈவினிங் மட்டும் ஹெல்ப்புக்கு ஒருத்தவங்க வராங்க. அந்த அக்கா சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க ஈவினிங்கில் மட்டும். மார்னிங் அண்ட் லஞ்செல்லாம் நானே செஞ்சுக்குவேன். வீட்டில் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக நிறைய கண்ணாடி வச்சுருக்கேன், மிரர் ஒர்க் நிறைய பண்ணியிருக்கோம். அதனால் அதெல்லாம் எப்போவுமே தொடச்சி க்ளீனாக வச்சுக்குவேன். மோஸ்ட்லி பார்க்கும் போதெல்லாம் துடைப்பேன் கண்டிப்பாக. ஆனால் வீக்கெண்ட்ஸில் மிரர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் 3 இருக்குது. அது இல்லாமல் இன்னும் 2 வாஷ் பேசின் மிரர் அது இதுன்னு நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம தொடச்சி வச்சுக்கிட்டா தானேங்க க்ளீனாக இருக்கும். அதனால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் தொடச்சி வச்சுக்குவேன். அதுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த லிக்விடெல்லாம் வாங்க மாட்டேன், என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்குவேன். அதே மாதிரி ஒட்டடையும் அடித்து விட்டுருவேன். ஒட்டடை மோஸ்ட்லி டெய்லியுமே பார்க்கும் போதெல்லாம் நான் தட்டி விட்டுருவேன், எனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம். அதனால தான் வீடு கொஞ்சம் எப்போவுமே நீட்டாக இருக்கும். அந்த ஃபேன் துடைக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை எனக்கு. ஃபேன் துடைக்கிறதுக்கு ஆனால் நான் ஒரு மாப் வச்சுருக்கேன். அந்த மாப் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அதை வச்சு எனக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் நான் துடைச்சி விட்டுருவேன். மந்த்லி ஒன்ஸு புக் பண்ணி அர்பன் கிளப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பில் புக் பண்ணி ஆள் வர வச்சு அவங்கள வச்சு க்ளீன் பண்ணிக்குவேன். அதுமாதிரி விசேஷ நாள்லேயுமே அது மாதிரி யாராவது வச்சு க்ளீன் பண்ணிக்குவேன். வீட்டில் க்ளீனிங் ஒர்க்குன்னு பார்த்தோன்னா ஹால் க்ளீன் பண்ணுறதும் கிச்சன் க்ளீன் பண்ணுறதும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஹால்லையும் பார்த்திங்கன்னா ஏசி, சோஃபா, டிவி ரேக்கு இது மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது. இதில் சின்ன சின்ன கிஃப்ட்டு, பொம்மை அது இது நிறைய வச்சுருக்கோம்ல, இது எல்லாத்தையும் தொடச்சி வச்சுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த ஃபாயில் ஏரியாலேயும் கொஞ்சம் அந்த உருளியில் பூலாம் வச்சுருப்பேன். அது இல்லாமல் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் இல்லாமல் வச்சுருப்பேன். இது இல்லாமல் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதும் கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான். எனக்கு ஏற்கனவே இப்போ கொஞ்சம் நெக் பெயின் இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் செய்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வீடை க்ளீனாக வச்சுக்கணும் இல்லையா. இன்னொன்று, வீடு சுத்தமாக இருந்தால் தான் எனக்கு என்னவோ பர்சனலாகவே வீட்டில் எல்லாமே அங்கங்கே நீட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இல்லைன்னா ஒரு மாதிரி என்னடா இது ஏன்டா இப்படி கிடக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதனாலையாவது கொஞ்சம் அப்படி எடுத்து எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன். தம்பிக்குட்டி ஹெல்ப் பண்ண வந்துட்டார். யூஸ்வலாகவே தம்பி தான் இந்த இதெல்லாமே துடைச்சி கொடுக்கும். அது மாதிரி பாப்பா வீடெல்லாம் கூட்டி கொடுப்பாங்க, க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. மெய்டு இருந்தாலும் நாங்களும் எங்கள் வீட்டில் சாட்டர்டே சண்டேஸில் யூஸ்வலாகவே இதெல்லாம் பண்ணுறது தாங்க. இதெல்லாம் சின்ன பசங்க இருக்கிறதுனால வீடு கொஞ்சம் அடிக்கடி குப்பையாக தான் ஆகுது. நிறைய பொருள்லாம் அங்கங்கே கிடக்கும், அதை எடுத்து வைக்கிறதே நமக்கு பெரிய வேலையாக இருக்குது. இப்போது ஓரளவு பசங்களையும் பழக்கியிருக்க இடத்துல தான் வைக்கணும்னு இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. எல்லாத்தையும் தம்பி எடுத்துகிட்டு கொடுத்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு நல்லா கதை பேசிக்கிட்டே அப்படியே எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தாரு. நான் துவைச்சி கொடுக்கும்போது எல்லாத்தையும் கொண்டே அழகாக அது அடுக்கி வச்சிருச்சு. அப்புறம் பாப்பாவும் அவங்க பங்குக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. பாப்பா கொஞ்சம் அவனில் காஃபி வச்சு எனக்கு கொண்டு கொடுத்தாங்க. ஸோ பசங்க 2 பேருமே ஹெல்ப் பண்ணதுனால இந்த வேலையெல்லாம் ஓரளவு கடகடன்னு முடிச்சிட்டேன். இதில் அவங்க வாங்கின ஷீல்டு, அப்புறம் பாப்பா டான்ஸ்க்கு நிறைய ஷீல்டு வாங்கியிருக்கா, அது இல்லாமல் அவங்களுடைய கிஃப்ட்ஸு
இதெல்லாமே இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். ரொம்பலாம் நான் வுட் ஒர்க் பண்ணலைங்க, ரொம்ப கசகசன்னு இருக்கக்கூடாதுன்னு. டிவி ரேக்கோட ரைட் சைடில் மட்டும் ஒரு 2 ஷெல்ஃப் அப்படி போட்டிருக்கோம். ஸோ அதில் என்ன வைக்கலாமோ அந்த திங்ஸ்லாம் வச்சுருக்கோம். இந்த கிருஷ்ணர் பொம்மை வந்து நான் குருவாயூரில் வாங்கினேன். இது வந்து அந்த உண்டியலுங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா எங்களுக்கு ஆப்பிள் உண்டியல் வாங்கி கொடுத்துருந்தாங்க, மண்ணில் செஞ்சது. அது எப்படா நிறையும், அதை எப்படா உடச்சி திறந்து பார்க்கலான்னு நினப்போம். ஆனால் இப்போ அவங்களுக்கு ஸ்டீலில் இருக்குது. இது வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போது பஸ்ஸில் தஞ்சாவூர் போயிருக்கோம். அப்போ போகும்போது இந்த பொம்மை வேணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்போ ஆனால் வாங்க முடியலங்க. ஏன்னா எங்கள் 4 பேரோட பஸ்ஸு காசு அளவு அந்த பொம்மையோட விலையை சொன்னாங்க. பட் இப்போது வந்து அதை வாங்கி யூஸ் பண்ண முடியுது. இந்த தடவை போனப்போ நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஒரு கம்பி இருக்குது, அந்த கம்பியில் கரெக்டாக வச்சாதான் நிற்காங்க. நிற்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். இதில் ஒரு கம்பி வந்து கெலைடாஸ்கோப். மாயவத்துக்காரங்களுக்கெல்லாம் தெரியும், முழுக்கு கடையில் இது நிறைய விற்பாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இது ஒரு 10 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வாங்கி ரொம்ப பத்திரமா வச்சுருப்போம். எல்லாருக்கும்லாம் வாங்கியும் கொடுக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தங்க கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க, அதை எல்லோரும் ஆசையாக வாங்கி வாங்கி பார்ப்போம். ஓரளவு க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச்சு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சிம்பிளான சாப்பாடு தாங்க இன்றைக்கி. பூசணிக்காய் கூட்டு, வெண்டைக்காய் தொட்டுக்க ஒன்று, அதுக்கப்புறமேலு முருங்கைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்புங்க. இப்போ ஊர்லேருந்து எனக்கு அத்தை வந்து வடவும் கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த வடவத்தை போட்டு புளிக்குழம்பு வச்சிடலான்னு பார்த்தேன். அது இல்லாமல் நம்ம மரத்தில் உழுக்குன புளி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த புளியும் நானுமே ஒரு 4 நாள் 5 நாள் நானுமே காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்னா அப்பா வந்து தேங்காவும் கொய்யாப்பழமும் கொடுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சீசன் பார்த்திங்கன்னா, இந்த ஜூன் ஜூலைலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பாதிரின்னு ஒரு மாம்பழம் வந்து ஃபேமஸ்ங்க. அது வந்து இந்த ஒட்டு மாங்காய், அதாவது கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்களா, கிளிமூக்கு மாங்காய், ஒட்டு மாங்காவும் நீல மாங்காவும் சேர்ந்து ஒரு பாதிரியார் உருவாக்குனதுனால அது பாதிரி மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்க வெளியில் க்ரீன் கலராக தான் இருக்கும், ஆனால் உள்ளே அவ்வளோ ஜூஸியாக நல்லா இருக்கும். பாதிரி டேஸ்ட் வந்து வேறு எந்த பழத்துக்குமே வராதுன்னு நான் நினப்பேன். ஆனால் அது ஏன் அவ்வளோ ஃபேமஸாக இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கூட கொடுத்துருக்கேன். ஒரு சிம்பிளாக புளிக்குழம்பு தாங்க. குழம்பு கூட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கையோடு அப்படியே இந்த பொரியலும் வந்து வதக்கி வச்சுட்டேன். இது ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க. ஜஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி இந்த காய் நறுக்கி போட்டு அதை அப்படியே வதக்கிட்டே இருந்தால் போதும். கொஞ்சோண்டு உப்பு காரம் சேர்த்துக்கிட்டால் போதுங்க. ஸோ எண்ணெய் விட்டு வடகம் போட்டு தாளிச்சிட்டு அதில் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வேணுன்னா பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்ப சேர்த்துக்கணுங்க. வதக்கும் போதே காய்கறி என்ன இருக்குதோ அதெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டோன்னா புளிக்குழம்பு இன்னும் நல்லா இருக்குங்க. புளிக்குழம்பு ஸ்பெஷலே வந்து குழம்பு எவ்வளோ சுண்டுதோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து புளிக்குழம்பு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அது மாதிரி சைடில் கூட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. வேலையெல்லாம் ரொம்ப கடகடன்னு பண்ணிட்டேன். முடிஞ்சிடுச்சு வேலையெல்லாம். இன்றைக்கி லன்ச் வந்து சிம்பிளாக முடிஞ்சுதுங்க. இது இன்னொரு நாள் எடுத்த vlog தாங்க. நாங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம். என் தங்கச்சி வந்து வீடு கட்டி புதுசாக குடி போகிறாங்க. அதனால் அதில் கலந்துக்கிறதுக்காக போயிட்டுருந்தோம். இது ஒரு மாதிரி சுச்சுவேஷன் சாங் மாதிரி ஓடிட்டுருந்தது. ஏன்னா நான் பிறந்தது காவிரி கரை, என் ஹஸ்பண்ட் பிறந்தது கொள்ளிடக்கரை. 2 பேருமே கிட்ட தான் எங்கள் ஊர். ரொம்ப கனெக்டடான ஒரு பாட்டு தாங்க. இது வந்து நெக்ஸ்ட் டேங்க வீடு குடி போகிறதுக்கு கிளம்பிட்டோம். இது தாங்க என்னோடய ரெடி லுக்கு.
ஸோ இந்த saree வந்து அம்மாவோட saree தாங்க. இது வந்து காஞ்சிபுரத்தில் எடுத்த சில்க் காட்டன் saree. ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா என்னமோ இப்போல்லாம் சில்க் காட்டன் அதெல்லாம் கட்டுறதில்ல, பியூர் காட்டன் மட்டும்தான் கட்டுறாங்க. பட்டு புடவையே வந்து கட்ட மாட்றாங்க. அதுவே நான் ரொம்ப சொல்லி கட்ட சொன்னால் கட்டிக்கிறாங்க. அதனால் அவங்கள்ட்ட இருக்கிற இந்த மாதிரி காஸ்ட்லி புடவையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. நானும் அதை என்ஜாய் பண்ணி வாங்கிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஏன்னா அம்மா அப்பா வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பசங்க வீட்டில் தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி வேறு காரில் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. எங்கள் ஊருக்கு அடுத்த ஊர் வந்து நீடூருங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது எங்களை வந்து வேனில் ஏற்றிட்டு உள்ளே போய் நீடூரில் இருக்க பசங்கள்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் திரும்ப எங்கள் வீட்டு வழியாகவே நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். நாங்கள் போகும்போதே ஏறிடுவோம். ஏன்னா திரும்ப வரும்போது இடம் இருக்காதுன்றனால போகும்போதே ஏறிடுவோம். இது வந்து இந்த ரயில்வே கிராசிங்க. எங்கள் வேன் வந்து உள்ளே போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முஸ்லீம் சென்டர் நீடூருங்கிறது. இந்த ரோடெலாம் வந்து இன்னும் சின்ன பிள்ளைகள் நான் பார்த்த மாதிரியே இருக்குங்க. இப்போ எங்கள் ஊர் கூட நான் பார்த்த மாதிரி இல்லை. நிறைய கடைகள்லாம் வந்து கொஞ்சம் அதோட அழகு குறைஞ்சிட்டுன்னு தான் சொல்லணும். ஆனால் நீடூர் அப்படி இல்லை. 2 பக்கம் இருக்கிற இந்த தோப்புங்களாகட்டும், இந்த மரங்களாகட்டும், இந்த ரோடோட அகலமாகட்டும், இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த புளிய மரம்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையில் பார்த்த மாதிரியே அப்படியே இருக்குது. நிறைய தடவை வந்திருக்கேன். இருந்தாலும் இந்த தடவை பார்க்கும்போது இன்னுமே வந்து அழகாக இருக்குங்க. எல்லாம் வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு போயாச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற அன்றைக்கி வந்து ஈத் பண்டிகை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரு பள்ளிவாசல் இருக்குங்க. எல்லா பள்ளிவாசல் தெருவுலேயும் வந்து நிறைய அண்ணா அக்காலாம் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வருவாங்க. அங்கே பாருங்கள், ஈத்துன்றனால பள்ளிவாசலுக்காக அங்கே நிறைய வண்டிலாம் பார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்போசிட்டில் வந்து அரபி காலேஜ்னு நினைக்கிறேன் அது இருக்குது. ஸோ அங்கேயும் நிறையா வந்து வண்டிலாம் நின்றுட்டு இருந்தது. நீடூரில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என்னோடய அண்ணனுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முக்கால்வாசி நீடூர்லேருந்து தான் வருவாங்க. ஸோ இந்த நீடூரில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நீடூரில் ஒரு ரொம்ப பழமையான குலோத்துங்கன் காலத்து சிவன் கோயில் இருக்குது. இதில் சிறப்பம்சம் என்னென்னா, அந்த லிங்கம் வந்து மணலால் உருவாக்கப்பட்ட லிங்கம். அந்த லிங்கத்துக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு இதுக்கு மரக்கால் மாதிரி கவிழ்த்து அதுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன நீடூர் சிவன் கோயில் இது தாங்க. ஒரு நாள் இங்கே போய் நம்ம ஷூட் பண்ணிவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இதே தெருவில் பெரிய பள்ளிவாசல் இருக்குது. அது அந்த கடைசியில் இருக்குது. இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் அங்கெல்லாம் இல்லை. நிறைய வீடுகள் வந்து சும்மா தான் இருக்குது. ஆனால் நிறைய நண்பர்கள் அங்கே இருக்கிறாங்க. இந்த பள்ளிவாசல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிள்ளையார் கோயிலும் இருக்குது. ஸோ எங்கள் ஊர் எவ்வளோ ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பேர் போன ஊருன்னு ஒரே பெருமையாக இருக்குது. இதுதாங்க என் தங்கச்சி வீடு. வீட்டுக்குள்ளெல்லாம் நான் ஷூட் பண்ணவே இல்லைங்க. வெளியில் மட்டும் ஷூட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. அவங்க சொந்த வயலில் நிறைய இடம் விட்டு நல்லா கட்டியிருக்கிறாங்க. ஆன் தி வேல மெயின் ரோட்லேயே கட்டியிருக்காங்க. நிறைய சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். வழக்கம் போல் பெரிய பெரிய பேனர்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. நிறைய பாட்டெல்லாம் போட்டு அந்த வில்லேஜில் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனாலே அது ஒரு சிறப்பு தானேங்க. அது மாதிரி சூப்பராக இருந்துச்சு. போயிட்டு எல்லோரையும் விசாரிச்சுட்டு வந்தோம். நல்ல காற்றுங்க. தனியாக ஃபேன் போடணுன்னே இல்லைன்னு வச்சிங்களேன். பின்னாடி ஒரு மீன் கொட்டை வேறு வச்சுருந்தாங்க. அதில் மீன் வளர்க்குறாங்க. நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக காற்றோட்டமாக நல்லா இருக்குது. இன்னும் இன்டீரியர்ஸ்லாம் பண்ணவே இல்லை. நான் என்னைக்காவது திரும்ப அவள் வீட்டுக்கு போனேன்னா அவள்கிட்ட கேட்டுட்டு உள்ளெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு வரேன். அதுக்கப்புறம் திரும்ப அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே ஒரு பூனைக்குட்டி, எங்கள் அம்மா வீட்டில் நிறைய பூனைக்குட்டி இருக்குது. பசங்க போனதுலேருந்து இந்த 2 சின்ன குட்டியோடு விளாண்டுட்டே இருந்ததா, அது இப்போ கிளம்ப போகிறோம் நாங்கள் ஊருக்கு. அதனால் அதை விட்டு பிரிய மனசில்லாமல் என் பையனுக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துருச்சு. அப்புறம் அவனை கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் விளாண்டு சமாதானப்படுத்தி இந்த பூனைக்குட்டியெல்லாம் வச்சு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த வ்ளாகு இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நாங்கள் சென்னை கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 நாள் எங்கள் அத்தை வீட்டில் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேயும் நாங்கள் வில்லேஜுக்கு போயிட்டு வயல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இதோட இந்த வ்ளாக் முடிஞ்சிடுச்சு. இந்த வ்ளாகில் போட்டிருந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.